புல்ல கொடுக்க முடியாட்டியும் தொல்ல கொடுக்கும் ஒரு கூட்டங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக மற்றவர்கள் குறைக்கக்கூடாது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து ஒரு சில கர்மங்கள் செய்யும் செயல்கள் எனது காதுக்கு இலங்கையிலிருந்து ஃபோன் பண்ணி சொன்னார்கள். அதாவது புலம்பெயர்ந்த தேசம் என்றோடனே உண்மையை சொல்ல போனால் எல்லாரும் பெரிய பெரிய புத்திரரும் இல்லை பத்திரரும் இல்லை, எல்லாம் பெரிய படித்தவனும் இல்லை, எல்லாம் பணக்காரனும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவர்கள் இங்கே இருந்தவுடனே இவர்கள் அறிவாளியும் இல்லை, அங்கே இலங்கையில் இருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் முட்டாளும் இல்லை, அதை விட அவர்கள் அனைவரும் இவர்களை விட குறைந்தவர்களும் இல்லை. அதாவது புலம்பெயர்ந்த தேசங்கள்லேருந்து ஒரு சிலர் அங்கே போய் வீட்டை கட்டுகின்றார்கள். வீட்டை கட்டி அந்த வீட்டில் போய் 6 மாதத்துக்கு ஒருக்கா இருக்கின்றார்கள். இருந்து கொண்டு இவர்களுக்கு சமைக்க ஒரு பண்ணு வேணுமா, அந்த சமைக்க பெண்ணுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்குறதெல்லாம் ஒத்துக்கொள்ளலாம் ஐயா, பாவம். அதில் எங்கேயோ ஒரு வகையில் அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சமைச்சு தருதல் டேஸ்ட்டை. ஆனால் நீங்கள் என்ன பிளான் போட்டு வச்சிங்கன்றதை அந்த ஃபோன் ஊடாகத்தான் எனக்கு கேள்விப்பட்டேன். காசு தரக்கு முன்னம் நீங்கள் கர்ம வேலைகளை செய்ய ஈடுபட்டிருக்கிறீங்க. அதாவது சுருக்கி சொல்ல போனால் அந்த பெண்ணு சமைக்கிற சமையலை ருசிக்காமல் அந்த பெண்ணை ருசிக்க நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீங்க. அப்படி கொத்த கர்மங்களுக்கு இந்த பதிவு. அதாவது ஒன்று அப்படியான கர்மங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்தனீங்க. அங்கே உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், உங்களுக்கு சொந்தக்காரர், அக்கா, தங்கச்சி, அதாவது ஏதோ ஒரு வகையில் அது உண்ட இனமடா, அதை நீ புரிந்துகொள். நீ அதாவது சுருக்கி சொல்ல போனால் நீ வாழ்கிற நாட்டிலே பல வழிகள் இருந்தும் நீ பரதேசி அங்கே போய் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான்றதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள். முதல் எங்களுடைய இனம் எதுக்கும் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிடலாமல் நினைக்கக்கூடாது. பணம் என்றது வந்து அது அவர்களுக்கு தேவையானவர்கள், அவர்களுக்கு தேவையாக வந்ததுக்கு காரணமே இந்த இலங்கை அந்த இலங்கை அரசு எங்கள் அந்த மக்களை கஷ்டப்படுத்தி வச்சிருக்குது. அந்த கஷ்டப்படுத்தி வச்சதுக்கு காரணம் இலங்கை அரசு. மற்றபடி இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து இதை தப்பாக எடுத்துக்கொள்ளாங்க. இதை பற்றி யாரே கஷ்டப்பட்டீங்களா, இதை பற்றி அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, இலங்கையில் உள்ள பெண்களும் சரி அல்லாட்டி யாராவது சரி, இதுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த கர்மங்கள் திருந்தும் பெறையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.